பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இந்த ஒர்க்கோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், நம்ம கோழிக்கு வைக்க வேண்டியதை ரெஸ்டிங் பிளேஸை வச்சாச்சு மாற்றி. இனிமேல் பிரச்சனை இல்லை, கோழிங்க ஒழுங்காக ஏறி அடைய ஆரம்பிச்சிடும். புறாங்களுக்குமே செட் பண்ணியாச்சு. அந்த கேஜில் மிச்சம் இருந்ததை ஒரு டேபிள் செட்டப் மாதிரி வச்சாச்சு. நம்ம வச்சுட்டு உள்ளே பாருங்களேன், புறாங்களுக்கு இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சாச்சு. உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. ப்ளஸ் நிறையா பிஜன்ஸ் அதில் ஏறி ரெஸ்ட் எடுக்கும். ஒரு 50லேருந்து ஒரு 100 அந்த 2 செல்ஃப் மெத்தடில் பாருங்கள். ஸோ மேலே அந்த மெஸ்ஸு கட்டுத்தரைக்கு போடுற நல்ல மெஸ், ஸ்ட்ராங்கான மெஸ் தான். ஸ்ட்ரைட் பண்ணி கட்டு கம்பியிலே ரெட்டையாக மடித்து மேலே உள்ளதுங்களுக்கு மேலே கட்டியாச்சு. கீழே உள்ளதுங்களுக்கு அந்த சைடு கம்பி ப்ளஸ்ஸு மேலே இருக்க அந்த மெஸ்லையே கண்டினியூஷன் மாதிரி கட்டி வச்சிட்டோம். அந்த லைன் போகிறது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, கட்டுக்கம்பி லைன் போகிறது. ஸோ எல்லாம் ஏறி அடைய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத வச்சே முடிச்சிட்டோம். இது மொத்த செலவே 20 ரூபா தான் ஆச்சு, கட்டுக்கம்பிக்கு மட்டும்தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ஐடியாஸ் வரும். நன்றி, வணக்கம்.